ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SH டியூப். நம்ம கடந்த சில நாட்களாகவே நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியான கேக் வெரைட்டிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓவன் அல்லது ப்ரெஷர் குக்கர் எல்லாம் யூஸ் பண்ணாமல் எவ்வளவு சிம்பிளாக டேஸ்டியாக சாஃப்டான கேக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரி ஈஸியான ஒரு கேக் ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான சுவையான பனானா கேக் ஓவன் இல்லாமல் வீட்டிலேயே செய்கிறது எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இதுக்கு 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மைதா எடுத்துட்டு அதை நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். 2 கப் மைதாவுக்கு 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், ரெண்டுமே சம அளவில் நம்ம போட்டுக்க போகிறோம். நிறைய பேர் பேக்கிங் பவுடர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் இந்த மாதிரி டின்னில் வர பேக்கிங் பவுடர் தான் வாங்கி வச்சுப்பேன். நான் சமையலை தவிர க்ளீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். அதனால் பெரிய டின்னாக வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எதுவும் கட்டி இருந்ததுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வாட்டி சலிச்சு எடுத்துட்டோன்னா கேக்கு கட்டி தட்டாது. ஓகே, நல்லா சலிச்சுட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 3 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து கொஞ்சம் நேரம் ஐஸ்லாம் போகிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்கோங்க. 3 முட்டை சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த கேக்குக்கு 3/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. 1 கப் சமையல் எண்ணெய் நான் சேர்க்குறேன். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா வேறு ஏதாவது எண்ணெய், ஆனால் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எடுத்துட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஹை ஸ்பீடில் 2 நிமிஷம் அடித்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 4 நல்லா பழுத்த வாழைப்பழங்கள் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, முட்டை, சுகர், எண்ணெய்லாம் சேர்த்து அதில் சேர்த்து நம்ம லைட்டாக ஒரு சுற்று 2 சுற்றி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கக்கூடாது. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் பழங்கள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பழத்தோட சைஸ் பார்த்துக்கிட்டு கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். பவுலில் மாற்றிட்டு ஆல்ரெடி நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து இதில் நம்ம சேர்த்துடலாம். மாவை மொத்தமாக நீங்கள் சேர்த்துட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். அடிக்கக்கூடாது. பீட்டர் வச்சோ அல்லது ஹேண்ட் வீஸ்க் வச்சோ நீங்கள் இதை அடிச்சிடக்கூடாது. அடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா வராது உங்களுக்கு கேக்கு. நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு மட்டும் நல்லா பாருங்கள். ரொம்ப மைல்டாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் கரண்டி நம்ம கொடுத்து கிளறி விடணும். ஆப்போசிட் சைடில் நீங்கள் சுற்றக்கூடாது. ஒரே சைடில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ புது ரெசிபிஸ் அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் சேருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு மாவு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அள்ளி ஊற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை நம்ம தனியாக வச்சுட்டு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் அல்லது பட்டர் இல்லைனா சாதாரண எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துடலாம். இந்த டைமில் நீங்கள் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 கப் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பரத்தி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா லோ மீடியமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு போடாமல் டைரெக்டாக நம்ம அன்றைக்கி லாஸ்ட்டு ஒரு கேக் செஞ்சு காட்டினோம் இல்லையா, அந்த மாதிரி பேனில் ஊற்றி கூட நீங்கள் டைரெக்டாக பேக் பண்ணலாம். எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மாவு எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக நம்ம அதை சமமாக இது பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு ரொம்ப அமுத்த வேணாம், ஜஸ்ட் மேலாப்பில் ஒரு சமமாக வர்ற வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கேக் ஊற்றின பேன் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக 2 அல்லது 3 தடவை தட்டுங்க. உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அது பட்டுன்னு வெளியே வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் ஊற்றி வச்சுருக்கிற பேனை உள்ளே வச்சுருக்கலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம டைட்டாக ஒரு மூடியை போட்டுட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக நான் ரசம் தட்டுற கல் இருக்கு இல்லையா, அதை தூக்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது வேறு வெயிட்டான பொருள் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம்.
இதே இப்போ நம்ம லோ மீடியம் ஹீட்டில் வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 40 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன குச்சி அல்லது நைஃபால் நீங்கள் குத்தி பாருங்கள். அதில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் சரியான பதத்தில் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் லைட்டாக மாவு ஒட்டி இருக்குது, ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கேக் சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நமக்கு தேவையான சைஸில் ஸ்லைசஸாக கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக நம்மளோட கேக் ரெடியாக இருக்குன்னு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.